இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த பணம்? நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டுமில்லை, அவங்க வாழ்வாதாரத்தை காக்க 4000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் வழங்கணும். சென்ற ஆட்சி விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளித்து ஆட்சிக்கு வந்ததுமே பல திட்டங்களை நிறைவேற்றணும். நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும்னு அறிவித்தேன். அப்போ இது சாத்தியமே இல்லைன்னு சிலர் சொன்னாங்க. ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளித்து ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையை மீறி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வரோம். முதல்ல 1,13,00,000 மகளிருக்கு பயனளித்த இந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ 1,31,00,000 குடும்பத் தலைவிகள் பயன்பெற்று வராங்க. இது வெறும் நிதி உதவி இல்லை, சமூகத்தில் பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை. இந்த அறிவிப்பை பார்த்து பயந்துதான் ஸ்டாலின் இப்போ ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நாங்கள் கொடுக்கப்பட்ட இந்த 2 கட்ட அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று வந்தால் என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்கள் அறிவித்தோம். அதை அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு விசித்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இந்த ஒரு காரணத்தை சொல்லி சொல்றாரு. அதில் போய் உள்ள போது கேட்கறீங்களா? எனக்கு அதான் சொல்லிட்டேன். கோடைக்காலம் இப்போதான் வந்ததா? 22ஆம் ஆண்டு வந்தது, 23ஆம் ஆண்டு வந்தது, 24ஆம் ஆண்டு வந்தது, 25ஆம் ஆண்டு வந்தது. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 4 கோடைக்காலம் வந்துடுது. இப்போ 5வது கோடைக்காலம். இந்த கோடைக்காலம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற கோடைக்காலம். அதனாலதான் இந்த காரணத்தை சொல்லி அவளது அறிவிப்பு